இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? பால் வாங்க கடைக்கு போனேன். அங்க ஒருத்தன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? எதுக்கு வேணாம் சொல்லு. வீட்ல உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவர் உனக்கு அப்பாவான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அவர் எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா அப்பா என் தாத்தான்னு சொன்னேன். அது தொடாத. மண்டை மேல போட்டுருவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இவ்வளவு கோவம் வர அளவுக்கு அப்படி இதுல என்ன இருக்கு? மூச்சு. என் மூச்சு இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி. விஜய் இங்க வரலீங்களே? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலையா? நீ விஜய் தானே? நாராயணன் சார், உங்களுக்கு வேற ஒரு தனி செல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்க அங்க தங்கிக்கலாம். தேவையில்லை, நான் இங்கே தங்கிக்கிறேன். விடவே மாட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில பாதி நாட்களை ஜெயிலே கழிச்சிட்டான். இன்னும் ஒரு வாரத்துல அவன் இங்கிருந்து விடுதலையாகி போயிடுவான். அவன் ஒரு அநாத பையன் சார். அவன் அநாதை இல்லை, என்னோட மகன். விஜய் வாங்க. வாடா. நீங்க ஒரு பெரிய சின்சியர் போலீஸ் ஆபீசர், இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு கைதியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நீ கேட்கலாம். ஆனா நான் வெக்கப்பட மாட்டேன். சொல்றேன், அப்ப மந்திரிங்கிறதுனால அவன் புள்ள செய்யாத தப்பே இல்லை. நானும் 2-3 தடவை பிடிச்சி உள்ள போட்டேன், திருந்தல. ஒரு தடவை முட்டிக்கு கீழே சுட்டேன், அப்பவும் திருந்தல. இனிமே திருந்தவே மாட்டான்னு நெஞ்சில குறிப்பாத்து சுட்டேன். அதான் இப்படி. டேய், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில எடுக்கிறதுல தப்பே இல்லடா. உன்னோட தம்பிங்க தான் வந்திருக்காங்க. உன்னை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்க அம்மாவோட கடைசி காலத்துல உன்னை பார்க்கணும்னு தவிச்சேன். அவ கொடுத்து வச்சுதான், அவ்வளவுதான். சாரிப்பா,
ஃபாரின் டெலிகேட்ஸை மீட் பண்ண வேண்டியது, அதான் இத்தனை நாளா வர முடியல. ஆனா உங்க கேஸை பத்தி வக்கீல் கிட்ட டீட்டெயிலா பேசியிருக்கேன். நல்லபடியா முடிஞ்சிடும் சொல்லி. அது இருக்கட்டுண்ணா. இது யார் தெரியுமா? உங்க அண்ணன் விஜய், என் மூத்த மகன். இவனு என் கேஸ் தான். இந்த உலகத்துல சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம்னு பேசினா இப்படித்தான். சீக்கிரம் வெளியில வந்துருவான். வந்தா நம்ம வீட்டுல தான் தங்க போறான். டாக்டர் சிவம். எஸ் டாக்டர். இந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்பா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குள்ள சொத்து விஷயத்துல தகராறு வந்துடக்கூடாதுல்ல. அதான் வக்கீல கூட்டு வந்திருக்கோம். இது நார்மல் ப்ரொசீஜர் தான்ப்பா. உங்க அப்பா இறந்துட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? அன்னைக்கு நான் அனாதையா இருந்தேன். நீங்க யாருன்னு தெரியாது. ஏன் வந்து என்ன பாத்தீங்க? அப்பா அம்மா பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஏன் எனக்கு காட்டினீங்க? அந்த பாசம் எங்கே குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை. ஏன் ஏன் மறுபடியும் அனாதையாக்கிட்டீங்க? எனக்கு வேற யார் இருக்கா? உயில உங்க பேர்ல எழுதாம தத்தெடுத்த பையன் பேர்ல எழுதிட்டாரு. நான் உன்னை வற்புறுத்தல. யோசிச்சுப்பாரு. அநியாயத்துக்காக நான் எப்பவுமே உன்னை கூப்பிட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நியாயம்தான் முக்கியம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நியாயம்தான் முக்கியம்.
நீ இதை செய்யறதுல தப்பே இல்லை. என்ன சொல்ற? எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. நீங்க இரு, நான் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட என்ன பேச்சு? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்ல, அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. இனிமே இப்படிப்பட்டவங்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. நாம யார்கிட்ட பழகுறோன்னு வச்சுதான் மற்றவங்க நம்மளை இடப்படுவாங்க, புரியுதா? புரியுது. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் அவ்வளவுதான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு முதல் தடவை, தெரியுமா? முதல் தடவை சொல்றேன். இதான் காதலன்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுது, அதை நான் உணர்றேன். எங்க? இங்க வயிற்றுக்கும் இதயத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு இதமான ஃபீலிங். அது வயிற்று வலியா இருக்கும். டாக்டர் கிட்ட போனா சரியாயிடும். இல்ல விஜய், நிஜமா தான் சொல்றேன். இல்லடா, நானே தான். ஏண்டா, நாட்டுல தான் உன் தொல்லை தாங்க முடியல, காட்டுக்கு வந்தேன். இங்கேயும் வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டாப் இட். ஃபிளாஷ்பேக்கா? அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறீங்க. எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா ஓ மூஞ்சிக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் ஒரு கேடா? டேய், எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றான். இது விசுவலா சொன்னா தான் எபிட்டா இருக்கான். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி தொலைடா. தினத்துக்கு மட்டும் சொம்பு. ஓ, குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்க. குடு. வழக்கு உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறேன் நம்ம அம்மனோட நகைய
இந்த சுந்தரம் போய் தேடிட்டானுங்க. என்றா சுந்தரம் அவன் சொல்றது நெசமா என்ற கேக்குறல்ல? அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம் என்ற மானத்தை நீதான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகையை எடுத்து வித்து போட்டேன். நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க. சாவி என்ற கட்டிருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம் இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீதான் காப்பாத்தணும். நான் எப்படிங்க காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கிடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம் இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கிடா. ஆண்டாம அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலாங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க. நான் ஒன்றை விட்டு உப்பு தின்னவேன். வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒண்ணு அழுத்திக்க சொன்னது? சரிங்க நட்டாம, உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்கிறேங்க. ஒத்துக்கிடா. என்ன சுந்தரம் அட கம்மன் இருந்தா அப்படி நீ தானே திருண்ண? ஆமாங்க, நான் தான் ரெடிப்பட்டுங்க. குத்தம் செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்ன மதிப்பு? அம்மன் நகையை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனையும் அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். இது நம்பிக்கை துரோகம். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. என்ன பாக்குறீங்க? அதே பிளாஸ் பேக் தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உள்ள பழி வாங்கிட்டேன். என் லட்சம் நிலவரி போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட். நீ எந்த நாட்டுக்காவது போ. இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்குடா போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? ஒன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா. இனிமே நீ வரவே வராத, போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடே இல்ல. இருங்கப்பா, யார் நீங்க? என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு. அவர் எங்க? அடா அது இல்லைங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தேதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீஸ் தான் செட் ஆகலீங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. தலைவர் 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 பிச்சை, நீ என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன, நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா, சவாலுக்கு சவால்ரா. காலேஜுக்குள்ள போதை மருந்து வித்து மாணவருடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியல. இத பத்தி போலீஸ்கிட்ட சொல்லி பார்த்தோம், எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம்? அதோ ரைட் சைடுல இருக்கிற வீடு. சரி போங்க. ரொம்ப பிஸியானவர்னு எங்களுக்கு தெரியும். விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடறோம். ஷூட் பண்ணது அவசியமா? ரைட் பண்ணும்போது ட்ரக்ஸ் ஏதாவது கிடைச்சதா?
பப்ளிக் பிளேஸ்ல நடந்ததால தான் இப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது எப்படி நடந்தது? இந்த வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டு ரேடுக்கு வந்தோம். ஆளுக்கு ஒரு கன்னை தூக்கிட்டு எங்களை சுட வந்தாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ். திருப்பி சுட்டோம், சேர்த்துட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அந்த சின்ன பையன் எதுக்கு சார் சுட்டீங்க? That's a bloody accident. அவன் விதி செத்துட்டான். இப்படி சொன்னா எப்படி சார்? How can we believe it? அது உங்க ப்ராப்ளம். தற்காப்புக்காக சுட்டேன், அதான் என் விளக்கம். மிஸ்டர் ஜெயந்த், நெக்ஸ்ட் வாட்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிட்டியில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவனையும் வந்தான். பேர் விஸ்வநாத். உங்க சீஃப் சொன்ன மாதிரியே ஃபுல் அமௌண்ட்டையும் US$ சிங்கப்பூர்ல செட்டில் பண்ணிடுறேன். கொல்ல வரான், அவனை விட்டாதீங்க. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, வேணாம். ஆஃபீஸர், என்ன கொண்டாதீங்க. பெண்களையும் குழந்தைகளையும் தவிர யாரும் தப்பு பண்ணாலும் விஜய், நான் இன்னைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல.
என்ன விஜய், ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அனாவசியமாக ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் இந்த பூஜா பொண்ணுக்கு நீங்க தரணும். அந்த பொண்ணுக்கு இப்போ நான் தான் எல்லாமே. நான் எதுக்கு சொல்றேன்? யாரு? என்ன விஷயம்? யாரை பார்க்கணும்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெயந்த பார்க்கணும். செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, சைன் பண்ணிட்டு போங்க. சூப்பரா ஷூட் பண்ற. ஆனா ஏம் தான் இல்ல. எங்க கத்துக்கிட்ட? புத்தகம் தூக்க வேண்டிய கையில இது எதுக்கு? நீ என்ன மனித வெடிக்குண்டா? உன்னை யார் ஆரம்பிச்சா? இல்ல. போய் சொல்ற. ஏன்டா ராஜா இந்த முகத்துக்கு இப்படி ஒரு நினைப்பு? என் தம்பியை கொன்னியே, அதுக்கு அவன் என்ன பண்ண? ஒண்ணு அவனை ஏன் கொன்ன? ஓ, அந்த சின்ன பையன். நான் ஃபயர் பண்ணும்போது அவன் ஏன் கிராஸ் பண்ணான்? சாரியா, மன்னிச்சுக்கோ. ஷூட் பண்ணும்போது உன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உன் போட்டோவை நான் பார்த்திருக்கேன். எங்க எல்லாமோ தேடினேன், ஆனா நீ கிடைக்கல. எங்க போயிருந்த? நீ ஏமாட்டிக்கிட்ட. தம்பியை பார்க்கணுமா? கொன்னுட்டான். யாரு தெரியல சார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிட்டானா? இந்த சின்ன பொண்ண நம்ம கஸ்டடியில் வை, வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். விஜய், உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் எடுக்க என் பழைய வீட்டுக்கு போனேன். அங்க என் தம்பியை கொன்னவனை நான் பார்த்தேன். அவன் போதைப் பொருள் ஒழிப்புத்துறை அதிகாரியா இருக்கான். அவன் பேரு ஜெயந்த். நீ அடிபட்டு வந்ததால உன்கிட்ட அதை நான் சொல்லல. நானே அவனை பழி வாங்குறத முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் அவனை கொல்லணும். அன்புடன் உன் பூஜா. சூப்பர் கஸ்டமர் சார். 10 நிமிஷம்னு 2 நிமிஷத்துல வந்துட்டேன். நம்ம ஆளுங்களை கொண்டுட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் சார்.
இந்த கண்ணை நீ யார் கொடுத்த? சரி, கொடுக்கல. யாருக்கு வித்த? விசாரிச்ச. அவன் உன்னோட ஆளாமே. உன்னை பத்தியும் விசாரிச்ச. நீ இப்ப இருக்கிற நிலைமையிலே இருக்கணும்னா அவனை நீ காட்டி கொடுத்து ஆகணும். நீ என்னை பத்தி சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். விசாரிச்சிருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்ட. இங்க யார் வேணாலும் உதவி கேட்டு வரலாம், உத்தரவு போடக்கூடாது. நீ கேட்டிய அவன் எங்கன்னு, அவன் தான் என்னுடைய பவர். நீ இல்லை, இது மாதிரி ஒரு 1000 பேர் சேர்ந்தா கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை தேடுறது வேஸ்ட், விட்டுடு. உன்னோட பவர் அவன் சொன்னல, என்னோட பவர் நானே தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல மாட்டேன். ஓகே, உன் பவர் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். இந்த நம்பர் உள்ள ஆட்டோல வந்துதான் அந்த பொண்ணை கொண்டு போனா சார். இந்த பிளாட்ல தான் சார் இறக்கி விட்டேன். சார், அவங்க கூட தங்கிட்டு இருக்க பொண்ணு உள்ள போயிட்டு இருக்கா சார். ஓவர். அந்த பொண்ணுக்கு இதுதான் சிக்னல் கொடுத்துருப்பான். கதவு திறந்தோன்னு அட்டாக் பண்ணுங்க சார். அவன் காத்துறக்க சிக்னல் இருக்கா? மரியாதையா அந்த பொண்ணு விட்டுடு.
சந்திரசேகர் அந்த பக்கம் வழியே இல்ல. நடுவுல பெரிய பாறை இருக்கு. நிச்சயமா அவனால தப்பிக்க முடியாது. வந்தா இந்த வழியா தான் வரணும். நான் அவனை பார்க்கணும், உயிரோட பார்க்கணும். இப்ப நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா தற்கொலை தான் பண்ணிக்கணும். முதல்ல நீ போ. என்னாச்சு? போக மாட்டேன். இந்த வழி எனக்கு தான் சரியா இருக்கும். உன்னால வர முடியாது. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் சொன்னது கேளு, போ. நான் போக மாட்டேன். ப்ளீஸ். முதல்ல நீ போ. நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன். என்னை பத்தி உனக்கு தெரியல. போ. வெளியே போனது சுந்தரமூர்த்தி போய் பாரு. அவர்கிட்ட என் பணம் நிறைய இருக்கு. ஓகே, மீதி எல்லாம் சொல்லுவாரு. போ. எனக்கு தெரியும் நீ என்ன சமாதானம் பண்றதுக்காக போய் சொல்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். நான் இழக்க விரும்பல. இல்ல பூஜா, நீ என்ன இழக்க முடியாது. நீதான் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்திருக்க. நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். நான் சொல்லிருக்கேன். நீ போ. நிச்சயமா நான் வந்துடுறேன். கண்டிப்பா வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தண்ணி அதிகமாயிடுமா? போ. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. கண்டிப்பா வந்துடுவேன். சத்தியமா? ராமேஷமா? Vijay, I love you. நீ போ. நீ வரணும். கண்டிப்பா வரணும். Vijay, நீ வந்துடு. ரொம்ப டயர்டா இருக்கு. டாக்டர்கிட்ட போலாமா?
தப்பிச்சிடக்கூடாது. சப்வே சரவுண்ட் பண்ணி நிக்க சொல்லு. இருக்கிற ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் ஃபோர்ஸ் வேணும்னு மெசேஜ் கொடுப்போம். ஓகே. Hey, sit down. Sit down. Sit down. Hey, உன்னை பத்தின ஒவ்வொரு சின்ன டீடைல்ஸும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ சுடுற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி செத்தவனோட சத்தம் தான் முதல்ல கேட்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கமாண்டோஸுக்கு நடுவுல ஒரே ஒருத்த மட்டும் குண்டு அடிபட்டு வெளியே தப்பிச்சு வரான்னா அது நீயா தான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். புத்திசாலிக ஒரே மாதிரி யோசனை பண்ணுவாங்க. அப்படி யோசனை பண்ணதுனால தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. லுக், நான் வாழ்க்கையில இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனா உன் விஷயத்துல இன்னைக்கு சின்ன பயம் வந்துருச்சு. தோத்துருவேன்னு ஒண்ணு இல்ல. இட்ஸ் நெவர் டூ லேட். ஐம் கிரேட். ஏய், சொல்லு, அந்த பொண்ணுங்க? நீ சொல்ல மாட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே அந்த பொண்ணை நான் முடிச்சிருப்பேன். ஆனா பேட் சென்டிமெண்ட், சின்ன பொண்ணு. ஆனா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். உன்னை முடிச்சிட்டேன்னா அப்புறம் அவளை அப்படியே இந்த ஜென்மத்துல உன்னால அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது. புத்திசாலிங்க ஒரே மாதிரி யோசிக்கலாம், ஆனா முடிவு ஒரே மாதிரியா இருக்காது. Oh!